அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கிய பொறுப்பை வழங்கினார் அக்கட்சியின் தலைவர் விஜய். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவின் தேர்தல் பொதுச் செயலாளர் என்ற பதவியை ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவர் தாவேகாவின் தலைவரும் நடிகருமான விஜய் தலைமையில் தாவேகாவில் இணைந்தார். தொடர்ந்து அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தாவேகாவின் தேர்தல் பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவின் தேர்தல் பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். ஜெரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் கூட்டம் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் நேர்காணல் இன்று நடைபெற்றது. அதன் அடிப்படையில மாநில பொறுப்புகளுக்கான பொறுப்புகளை விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்திலே வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையிலும் வலுவான தேர்தல் பிரச்சார கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் புது பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புதிய பொறுப்பாளர்கள் 19 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை கழக இணை பொருளாளர் உள்ளிட்ட 19 பொறுப்புகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது முகமாக செயல்படக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர், அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழக இணை பொருளாளராக ஜெகதீசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கழக கொள்கை பரப்பு இணை செயலாளராக லயோலா மணியன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு பேராசிரியர் சம்பத் உள்ளிட்ட 19 பேரினுடைய பொறுப்புகளை தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் விஜய் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையினுடைய இறுதியில மேற்கண்ட பொறுப்புகளை நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கு இணங்க கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களது வழிகாட்டுதலின்படி கழக பணிகளை மேற்கொள்வார்கள். கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் புதிய பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பை நல்கி வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கட்டமைப்பு மற்றும் தேர்தல் முன்னெடுப்புகளை முழு வீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவருடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். 2 விஷயங்களை இந்த அறிக்கையிலே அவர் மேல்கோட்டிட்டு காட்டியிருக்கிறார். திரு என் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வேலை செய்யும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2 வியூக அமைப்பாளர்கள் இருக்கிற இடத்துல யார் வியூகங்களை அமைப்பார், யார் கலை வேலைகளை செய்வார் என்ற கேள்விகள் இருந்த நிலையில ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா இணைந்து பணியாற்றுவார்கள் என்று அனைத்து வியூகங்களுக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் விஜய் இந்த அறிக்கையிலே பதிலளித்திருக்கிறார். விசிக மற்றும் அதிமுகவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்புகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி.